அன்புடையீர் வணக்கம். அருள்நிதி கவிதாலட்சுமி, லக்ஷ்மி பிரசன்ன ஜோதிடத்திலிருந்து. மணமும் தென்றலும் குளிரும் வாய்ந்த மாலையும் சோலையும் இருந்தும் பயனில்லை, குணமும் அழகும் வாய்ந்த என் காதற்குயில் இங்கிருந்தால் ஒரு குறையும் இல்லை என்பது பாரதிதாசனின் அழகான கவிதை வரிகள். மனைவி அருகில் இல்லாத வாழ்வில் எதுவும் இனிமை இல்லை என்கிறார் நம் புரட்சி கவிஞர். இது மனைவியை பிரிந்த ஒரு ஆணின் நிலைப்பாடு என்றால், கணவனை பிரிந்திருக்கும் பெண்ணின் நிலையை வள்ளுவர் இப்படி உரைக்கிறார்: கணவனிடத்தில் உள்ள உண்மையான அன்பின் தன்மையினால் அறிவு மிகுந்த பெண்கள் கணவனை பிரிந்து நிம்மதியாக இருக்க மாட்டார்கள் என்பதே ஆகும். ஆக கணவனோ மனைவியோ சூழ்நிலை காரணமாக பிரிந்திருக்கும் நிலை ஏற்பட்டால் அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மனதால் நினைத்து அறிவால் உணர்ந்து சேரும் காலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் என்கின்ற உண்மை நமக்கு புலப்படுகிறது. இவர்கள் இந்நிலை இவ்வாறு இருக்க, சில தம்பதியர் எந்த பிணக்கும் இல்லாமல் பிரிவை சந்திக்கும் சூழல் அவரவர் ஜாதக அமைப்புகளால் ஏற்பட்டு விடுகிறது. அதாவது அவர்களை சுற்றியுள்ள உறவுகள் மூலமாகவோ கிரக அமைப்புகள் காரணமாகவோ பிரிவுகளை சந்தித்தாலும் மன ரீதியாக ஏக்கங்களையே கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ஜோதிட ரீதியாக தம்பதியரின் பிரிவிற்கான காரணங்களையும் அதற்கான தீர்வுகளையும் இங்கு காணலாம். ஜோதிட ரீதியாக திருமண பாவகம் 7ஆம் பாவகம், திருமண பிரிவை குறிக்கக்கூடிய பாவகம் 6ஆம் பாவகம், திருமண ரீதியான குடும்ப அவமானம் 8ஆம் பாவகமாகும், நிரந்தர பிரிவினை என்பது 10ஆம் பாவகமாகும். மேலும் ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரனுடன் ராகு கேதுக்கள் இணைவு பெற்றிருப்பது, செவ்வாய் மற்றும் சுக்கிரன் மேல் கோச்சாரத்தில் ராகு கேதுக்கள் பயணிக்கும் காலம், கோச்சார சனி 2ஆம் பாவகத்துடன் தொடர்பு பெறும் காலம், இருவருக்கும் 6, 8ஆம் பாவக தசாபுத்திகள் நடைபெறும் காலம், செவ்வாய் மற்றும் சுக்கிரன் நீசம் பெறும் காலம், 7ஆம் பாவக அதிபதி நீசம் பெறும் காலம், ஜனனகால ராகு கேதுக்கள் மேல் செவ்வாய் சுக்கிரன் கோச்சாரத்தில் பயணிக்கும் காலம், 7ஆம் பாவக அதிபதி ராகு கேதுக்களுடன் இணைவு பெறும் காலம் ஆகியவற்றை முக்கியமான காரணங்களாக கொள்ளலாம். இந்த உதாரண தம்பதியர் ஜாதகத்தில் இருவருக்குமே கடக லக்னம், இருவரது 7ஆம் பாவக அதிபதியான சனி கோச்சாரத்தில் கும்பத்தில் அமைந்து 2ஆம் பாவகத்துடன் தொடர்பில் அமைந்த இந்த கடந்த 3 ஆண்டுகள் இருவரும் பிரிவினையை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. இருவருக்கும் 6 மற்றும் 8ஆம் பாவக தசாபுத்திகள் அமைந்துவிட்டதும் இவர்களுக்கு பிரிவுகள் ஏற்பட காரணமாயின. இம்மாதிரியான சூழ்நிலைகள் மாறிட ரிஷபாரூடர் வழிபாடு மிகச்சிறந்த குடும்ப ஒற்றுமையை கொடுக்க வல்லது. மேலும் மகிழ்வான திருமண வாழ்க்கையையும் கொடுக்கும். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகிலுள்ள ஏமநல்லூர் சுந்தரேஸ்வரரை வழிபட்டால் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். பிரிந்த தம்பதியர் இணைவர். இந்த கோயிலில் சுந்தரேஸ்வரர் என்னும் பெயரில் சிவனும், அகிலாண்டேஸ்வரி என்ற பெயரில் அம்பிகையும் அருள்பாலிக்கிறார்கள். ஒரே கல்லில் உருவான ரிஷபாரூடர் வடிவம் இங்கு தரிசிக்கலாம். அதனால்தான் இத்தலம் நித்திய பிரதோஷ ஸ்தலம் என அழைக்கப்படுகிறது. திருமண வாழ்வு சிறப்புற ஏமநல்லூர் சுந்தரேஸ்வரர் கோயில் சென்று வழிபட்டு வரலாம். அதே போல நாம் அவரவர் இல்லங்களிலும் ரிஷபாரூடர் படத்தை வைத்து புஷ்பங்கள் சாற்றி 2 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் குடும்பத்தில் நிம்மதியும் செழிப்பும் ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.